வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினத்திலே தியத்ரா சபை குறித்த செய்திகளை நேற்றோடு நாம் நிறைவு செய்தோம். இன்றைக்கு சர்தை சபை, இந்த சபை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்க போகின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்திலே இந்த சர்தை சபை குறித்த செய்தியை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொல்லி வருவது போல இந்த 7 சபைகளுக்கான செய்திகளில் ஒவ்வொரு சபைகளுக்கும் முதலாவது இயேசு கிறிஸ்து தன்னை சுய அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் தான் யார் என்பதை, எப்படிப்பட்டவராய் இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த 7 சபைகளை குறித்த காரியங்கள் நமக்கு இதை தனித்தனியாய் நம்ம பார்த்தாலும் அதை குறித்து மொத்தமாக ஓவரால் ஒரு வியூ நம்ம பார்க்கும்போது அது நமக்கு பிரயோஜனமானது. இந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் தன்னை சுய அறிமுகப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு சபைக்கும் தன்னை குறித்து ஏதாவது ஒரு குறிப்பை, 1 அல்லது 2 குறிப்பை மாத்திரம் சொல்லுவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் முழுமையை நீங்கள் அறிவதற்கு அந்த 7 சபைகளுக்கும் அவர் என்னென்ன சொன்னார் என்பதை நீங்கள் முழுசாக கவனித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரு முழுமையை, அவர் சபைக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு சபைக்குரியதில் மட்டும் பார்த்துட்டு அடுத்ததுக்கு வரும்போது முந்தினதை மறந்துடக்கூடாது. எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது 7 நட்சத்திரங்களை தமது வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வரும். அப்போ நட்சத்திரங்கள் என்பது சபையின் தூதர்கள், சபைக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற ஊழியர்கள். அடுத்தது அந்த குத்து விளக்கு என்பது 7 சபைகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ சபையின் நடுவிலே ஊழியரை தன் கரத்தில் ஏந்துகிறவராய், அவர் மூலமாய் அவர் சபையை நடத்துகிறவராய் கர்த்தர் அவரை தன் கரத்தில் ஏந்துகிறதாக காண்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு சபைக்கும் தன்னை கர்த்தர் ஒவ்வொரு விதத்தில் தன்னை குறித்து வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அந்த வரிசையிலே இந்த சர்தை சபைக்கு இயேசு கிறிஸ்து தன்னை சுய அறிமுகம் செய்வது சற்று வித்தியாசமானது. இது இனிமேலாம் தான் பார்க்கும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் புரியாத புதிராய் காணப்பட்டவைகள் எல்லாம் இனி வருகிற நாட்களில் நிறைய வரும். ஒரு இதில் அந்த சபையின் காலத்தில் ஆரம்பிச்சிருந்தே வந்துருச்சு. இன்னும் போக போக சிலதெல்லாம் உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் புரியாமல் வாசித்து அது என்னென்ன தெரியாமல் குழம்பி நின்ற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கங்களை இனி வருகிற நாட்களில் நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே இந்த 7 அப்படின்றது நிறைய வரும். 7 ஆவிகள், 7 நட்சத்திரங்கள், 7 பொன் குத்து விளக்குகள், 7 கோப கலசங்கள், 7 அக்கினி தீபங்கள், 7 கண்கள், இப்படி நிறைய வரும். 7 7 7 நிறைய வரும். இந்த 7 அப்படின்ற வரிசையில் அது 7 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்விகள் வரும். இந்த 7 என்பது என்றைக்குமே பொதுவாக 7 என்ற ஒரு எண் வேதத்தில் வரும் பொழுது அது ஒரு முழுமையை அல்லது நிறைவை குறிக்கும். 7 என்பது ஒரு முழுமையை அல்லது நிறைவை குறிக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் 6 நாட்களும் வேலை செய்து 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். அப்போது ஒரு முழுமை எப்போ அடையுதுன்னா அந்த 7 நாட்களில் ஒரு முழுமை அடைகிறது. 6 நாட்களிலும் தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிப்பின் வேலையை ஆரம்பித்தார். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் 6 நாளளவும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிப்புகளை எல்லாம் நிறைவேற்றி 7வது நாளில் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு வரும். அப்போ அந்த 7 நாள் என்பது ஒரு முழுமை. இப்போவும் நம்ம ஒரு வாரம் என்பதை அனுசரிக்கும் பொழுது 7 என்கிறதை நம்ம என்ன செய்யணும், அனுசரிக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 7 என்பது ஒரு முழுமையை காட்டும். எந்தெந்த இடத்துலெல்லாம் 7 என்கிற பதம் வருகிறதோ அங்கெல்லாம் அது ஒரு முழுமையை காண்பிக்கும். 7 அக்கினி தீபங்கள், 7 கண்கள், 7 கோப கலசங்கள், அப்போ எல்லாமே 7 என்பது ஒரு முழுமையான நியாய தீர்ப்பு, முழுமையான காரியங்கள் எல்லாமே 7. அப்போ 7 சபைகள்லாம் மொத்த சபைகளையும் அது குறிக்கும். 7 சபைகள் மொத்தம் 7 தான் கிடையாது. உலகம் முழுவதிலும் உலக தோற்றம் முதல், அதாவது உலக தோற்றம் முதல் சொல்றதை விட சபையின் காலம் தோற்றம் முதல் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அதுதான் சபையின் காலம். அப்போ அந்த சபையின் காலத்தில் 7 சபைகள் அல்ல,
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேயே 70 சபைகள் இருக்குது இல்லையா? ஒரு சின்ன ஒரு ஊரில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா 70 சபைகள் இருக்கும். சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 சபைகளுக்கு மேலே இருக்குது. சென்னையில் மட்டும் 1500க்கு மேலே, இப்போ மேலே இருக்குது. அது கொஞ்ச நாளுக்கு முந்தைய சர்வே. இப்போ கிட்டத்தட்ட 1750 சபையாக இருக்கும். அப்போ பார்க்கும்போது 7 அப்படின்னு உடனே எதுவும் 7ன்றதல்ல. 7 என்பது முழுமை. அப்படின்னா உலகம் முழுவதிலும் இப்பொழுது இருக்கிற பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான எல்லா சபைகளையும் அது ஒட்டுமொத்தமாக குறிக்கின்ற ஒரு வார்த்தை தான் 7 சபை அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். சரி, இப்போ ஏன் அந்த 7க்கு வருகிறேன் என்றால், இந்த சர்தை சபைக்கு ஆண்டவர் ஒரு 7 பற்றி சொல்ல போகிறார். அதனால தான் அந்த 7 என்றால் என்னன்னு சொன்னேன். இப்போ நம்ம கவனிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1 வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. இந்த 7 நட்சத்திரங்கள் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் அப்படின்னு சொன்னார். அந்த 7 நட்சத்திரம் என்ன என்பதை வெளிப்படுத்தல் 1:20 கடைசி வசனம், 1 அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது தெரியும். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ பார்க்கும்போது அந்த 7 நட்சத்திரங்கள் என்பது சபைக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற தேவ ஊழியரை குறிக்கும். அப்போ அவர்களைத்தான் அந்த 7 நட்சத்திரங்கள்னு சொல்லி எபேசு சபைக்கு ஏற்கனவே சொன்னார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்பொழுது இந்த சர்தை சபையின் விஷயத்திலும் அந்த 7 நட்சத்திரங்களை மறுபடி கொண்டு வரார். இப்போ 2 காரியத்தை சொல்றார். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் 2 சேர்த்து சொல்றார். இந்த சர்தை சபையின் தூதனுக்கு சொல்லும் பொழுது இந்த 2 விஷயத்தையும் ஆண்டவர் இணைத்து சொல்ல வேண்டிய காரியம் என்ன? இதை சர்தை சபைக்கு குறிப்பாக ஆண்டவர் சொன்னாலும் உலகமெங்கிலும் இருக்கிற ஒட்டுமொத்தமான எல்லா சபைகளுக்கும் இதை ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம்தான். இது என்ன சொல்ல வருகிறார்? 7 நட்சத்திரங்களையும் 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர். இப்போ இந்த இடத்துல 7 என்றால் ஒரு பரிபூரணம் அப்படின்னு சொன்னேன். 7 ஆவிகள் 7 நட்சத்திரங்கள், இது 2ஐயும் இணைத்து சொல்றாரு. எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது 7 பொன் குத்து விளக்கோடு இந்த 7 நட்சத்திரம் இணைந்து வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 7 ஆவிகளோடு இந்த 7 நட்சத்திரங்கள் இணைந்து வருகிறது. இந்த நட்சத்திரம் பாருங்க அங்கங்கே கனெக்ட் ஆகிட்டே வருது இல்லையா? இப்போ நட்சத்திரம் என்பது 2லையுமே கனெக்ட் ஆகுது. 7 பொன் குத்து விளக்கோடும் இந்த நட்சத்திரம் கனெக்ட் ஆகிருக்குது. எபேசு சபையில் பார்க்கும் பொழுது 2:1 பார்க்கும் பொழுது 7 குத்து விளக்கோடு இந்த 7 நட்சத்திரம் இணைஞ்சிருந்துச்சு. இங்கே இந்த 7 ஆவிகளோடு இந்த 7 நட்சத்திரங்கள் இணைந்திருக்கிறது. அங்கே குத்து விளக்கு என்பது என்ன என்பதை நம்ம பார்த்தோம். அது சபையை குறிக்கிறது. அப்போ சபை என்று வரும் பொழுது அந்த சபையை கர்த்தர் நடத்துவதற்கு நியமித்திருக்கிற ஊழியன், அவர் மூலமாகத்தான் ஆண்டவர் அந்த சபையை கவனிக்கிறார். அவர் மூலமாகத்தான் கர்த்தர் சபையை போஷிக்கிறார். அவர் மூலமாகத்தான் கர்த்தர் சபையை கண்டித்து உணர்த்துகிறார். அவர் மூலமாகத்தான் கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த ஊழியருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு, உத்தரவாதம் எல்லாமே மிகவும் முக்கியம். புரிதலா? எல்லாமே மிகவும் முக்கியம். ஒரு சபை என்று வரும் பொழுது நான் இந்த 3:1 சொல்றதுக்கு முன்னாடி 2:1 இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் இந்த 3:1 நான் வருகிறேன். ஏன் இந்த நட்சத்திரத்தை அந்த பொன் குத்து விளக்கோடு சேர்த்து எபேசு சபைக்கு சொன்னார் என்றால், அந்த நட்சத்திரம் என்பது சபையோடு இணைந்து வருகிற ஒரு விஷயம். எப்படின்னா, சபையையும் கர்த்தர் அந்த ஊழியரையும் பிரிக்க முடியாது. சபைக்கு போதகராய் ஆண்டவர் நியமித்திருக்கிற போதகரையும் நாம் பிரிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்தை பராமரிக்கிற மிக முக்கியமான ஒரு பொறுப்பை உண்மையாகவே அந்த சபையின் போதகருக்கு கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஒரு சபை என்று வைத்துக் கொண்டால், உண்மையாய் சொல்ல போனால் அது மிகவும் உத்தரவாதம் நிறைந்த ஒரு ஊழியம். ஆண்டவர் சபைக்கென்று 5 விதமான ஊழிய அழைப்புகளை வைத்திருக்கிறார். அதிலே அப்போஸ்தலராகவும், தீர்க்கதரிசிகளாகவும், சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும்
இந்த மெய்ப்பருக்கு போதக வரம் சேர்ந்திருக்கும். கர்த்தர் சேர்த்து கொடுத்து இந்த 5 வகையான ஊழியங்களை கர்த்தர் சபையில் வச்சிருக்கிறார். இதில் அப்போஸ்தலர்கள் என்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காலம் தங்கியிருந்து சபைகளை நிறுவுவார்கள். நிறுவிவிட்டு அவர்கள் அடுத்த இடத்திற்கு கடந்து சென்றுடுவாங்க. அந்த இடத்தை விட்டு புறப்பட்டுருவாங்க. அந்த இடத்துல ஒரு மெய்ப்பராக ஒரு போதகராக ஒரு நபரை ஏற்படுத்தி விட்டு அவர்கள் புறப்பட்டுருவாங்க. அடுத்து தீர்க்கதரிசி அந்த சபையில் இருக்கிற குறைவுகளை சுட்டி காட்டக்கூடிய அபிஷேகம் நிறைந்தவராயிருந்து அந்த வேலையை மட்டும் அவர் செய்வார். சுவிசேஷகர் வெளியிலே வேலை செய்து ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வருவார். ஆனால் அந்த மெய்ப்பராக போதகராக இருக்கிறவர், மெய்ப்பராக இருந்து போதக அபிஷேகத்தோடு இருக்கிறவர் சபைக்கு ஆழமான சத்தியத்தை அவர் போதிக்கணும். ஆழமான சத்தியத்தை அவர் ப்ரிப்பேர் பண்ணுறதா கிடையவே கிடையாது. அவர் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சபைக்கான சத்தியத்தை அவர் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அவர் ப்ரிப்பேர் பண்ணி அவர் சபை நடத்தினார்னா அது சபையாக இருக்காது. நல்லா கவனிக்கணும். ஒரு மெய்ப்பன் ஒரு சபைக்கு தான் ஒரு மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி அந்த சபை நடத்தினா அது சபையாக இருக்காது. அது அந்த மெய்ப்பனுடைய அறிவிலே அது வளரும். அந்த சபை உண்மையாகவே ஆவியிலே வளராது, தேவ பக்தியிலே வளராது, பரிசுத்தத்திலே வளராது, தேவனுக்கேற்ற சிந்தனையிலே தேவ சித்தத்திலே அது வளரவே வளராது. சபையார் பின்மாற்றத்தில் போயிட்டே இருப்பாங்க. சபையார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாமல் நிர்விசாரம் ஆகிட்டே இருப்பாங்க. சபையார் சீக்கிரத்தில் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர மாட்டாங்க, பக்தி விருத்தி அடைய மாட்டாங்க. அப்போது அந்த மெய்ப்பன் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்திலிருந்து சத்தியத்தை வாங்கி ஒவ்வொரு வாரமும் வாங்கி அதை ஜனங்களுக்கு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கும் இயேசு கிறிஸ்து செய்தியை கொடுக்கிறார். அந்த செய்தி இந்த நட்சத்திரமாய் காணப்படுகிற மெய்ப்பனுக்கு வருகிறது. அதன் மூலமாக அந்த செய்தியானது ஜனங்களுக்கு போய் சேருகிறது. அப்படிதான் கர்த்தர் செய்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் இயேசு கிறிஸ்து தான் செய்தியை கொடுக்கிறார். அப்போ இந்த மெய்ப்பன் நட்சத்திரம் ரொம்ப முக்கியமானவன். அவன் சபையோடு இணைந்திருக்கிறவனாக எபேசு சபைக்கு சொன்னார். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த மெய்ப்பனோடு இணைந்திருக்கிற இன்னொரு காரியம் என்றால் 7 ஆவிகள். புரிதலாம்? இப்போ அந்த மெய்ப்பனோடு அங்கே சபையும் மெய்ப்பனையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா மெய்ப்பன் மூலமாகத்தான் கர்த்தர் சபைக்கு வேண்டிய சத்தியத்தை கொடுத்து சபையை போஷிக்கிறார், பராமரிக்கிறார், விசாரிக்கிறார். ஜனங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு அவர் பொறுப்பெடுக்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் செய்கின்றார். இது மிக உத்தரவாதமான ஒரு காரியம். அதே போல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் 2வது முறையாக வருகிறது. ஒரு மெய்ப்பன் இங்கே சர்தை சபையில் வரும் பொழுது ஒரு மெய்ப்பனுடைய ஸ்தானத்தை கர்த்தர் கொண்டு கூடவே 7 ஆவிகளை கர்த்தர் அவரோடு இணைந்து போவதாக கர்த்தர் காண்பிக்கிறார். இது மிகவும் உத்தரவாதம் நிறைந்த ஒரு ஊழியம் என்பதற்கு தான் இது ரிப்பீட் ஆகுது. இந்த நட்சத்திரம் என்கிறது ரிப்பீட் ஆகுது. இந்த இடத்துல 7 ஆவிகளோடு ரிப்பீட் ஆகிறது. உண்மையாக சொல்லுகிறேன், இந்த மெய்ப்பனுக்குரிய ஊழியம் என்பது உண்மையாய் சரியான விதத்தில் ஆண்டவருக்கு என்று செய்யணும்னா ரொம்பவே உத்தரவாதம் நிறைந்த ஒரு காரியம். ஒரு ஆத்மா பின்வாங்கி போனாலும் அதற்கு அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் அதை கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும், கவனித்து கொண்டு வர வேண்டும். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. ஒரு ஆடு காணாமல் போன உடனே அந்த மெய்ப்பெண் தேடி சென்று அதை கண்டுபிடித்து திரும்பவும் மந்தையிலே கொண்டு வந்து சேர்த்தான் என்று லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனத்தில் பார்க்கிறோம். இதெல்லாம் ஆண்டவருக்கு வைக்கிற அடையாளங்கள். அப்படித்தான் ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்தும் கரிசனை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இவங்களுக்கு கர்த்தர் உத்தரவாதம் கொடுக்கிறார். இத்தனை ஆத்துமாக்களை கொடுக்கும்போது அத்தனை பேரையும் பரலோகத்தில் கொண்டு வந்து பத்திரமாய் சேர்க்க வேண்டும். வந்தா வரட்டும், போனா போட்டும் இருக்கக்கூடாது. நீ சபைக்கு வந்தாவா வராட்டி போ என்று இருக்கக்கூடாது. ஒருவன் பின்வாங்கி போனால் அதை குறித்து கவனஈனமாய் இருக்கக்கூடாது. இவர்கள் சத்தான உணவுகளை கொடுத்து இவர்கள் அவர்களை நடத்த வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு நபருக்கும் வேண்டிய வேத போதனைகள், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், புத்தி சொல்லணும். இதெல்லாம் சொல்லி தான் அவர்களை கொண்டு வர வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி 1-2 போகாமல் இருக்காது. புரிதலா? கேட்டின் மகன் கெட்டு போனானே அன்றி மற்ற ஒருவரும் கெட்டு போகவில்லைன்னு இயேசு கிறிஸ்துவே சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களிலேயே ஒருவன் கெட்டு போகிறான் என்றால் சபையில் அதனால 100% அப்படியே தான் இருக்கும் என்று கேரண்டி கிடையாது. புரியுதுங்களா? அதில் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 பேர்லேயே ஒருத்தன் கெட்டிருக்கிறான் என்றால் அதுபோல் சபையில் ஏதாவது 1-2 அவர்கள் அடங்காதவர்களாய் இருக்கிறவர்கள் சிலர் போகத்தான் செய்வார்கள். அதற்கெல்லாம் மெய்ப்பன் உத்தரவாதம் கொடுத்துட்டு முடியாது. அதுக்கெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அதற்கு ஆண்டவர் இவங்க முயற்சி செய்யணும், எல்லா காரியத்தையும் உத்தரவாதத்தோடு செய்யணும். சிலதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதை கட்டுப்பாட்டுக்குள் வராத சில நபர்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு.
இயேசு கிறிஸ்துவுக்கே 70 பேரை நியமித்து ஊழியம் செய்த பொழுது, அவர் கடினமான உபதேசத்தை கொடுக்கும் பொழுது அதிலே அநேகர் பின்வாங்கி போனார்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66வது வசனத்தில் பார்க்கிறோம். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று அவருடைய சீஷர்களில், அதாவது 70 பேரில் அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதுக்கு இயேசு கிறிஸ்து பொறுப்பாளி கிடையாது. புரியுதுங்களா? அந்த 70 பேர் பின்வாங்கி போனதுக்கு இயேசு கிறிஸ்து பொறுப்பாளி கிடையாது. அவர் சத்தியத்தை ஆழமாய் கொடுக்கிறார். அந்த ஆழமான சத்தியத்தை கிரகித்து கொள்ள முடியாதவர்கள் ஓடி போவாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து பொறுப்பாளி கிடையாது. அதே போல இயேசு கிறிஸ்து எல்லா சீஷர்களையும் 12 அப்போஸ்தலரையும் கவனமாக தான் கவனிச்சார். ஆனால் ஒருவன் காசுக்காக ஆசைப்பட்டு வெளியில் போகிறான்னா அதை அவர் ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? அப்போ அதே போல 1-2 அப்படி போகும். அதற்கு இயேசு கிறிஸ்துவும் பொறுப்பாளி கிடையாது. சபைக்கு ஒரு மேய்ப்பனாய் வைத்திருக்கிற போதகரும் பொறுப்பாளி கிடையாது. ஆனால் எந்த விதத்திலையும் இவர்கள் கேர்லெஸ்ஸாக ஆத்துமாக்களை மிஸ் பண்ணக்கூடாது. கவனத்தோடு விசாரித்து போதித்து புத்தி சொல்லி கடிந்து சரியான விதத்தில் கொண்டு வர வேண்டும். அப்படி செய்வது ஒரு மெய்ப்பனுக்குரிய உத்தரவாதமான காரியம். இப்போ இந்த மெய்ப்பனை கர்த்தர் சபையோடு எபேசு சபைக்கு கர்த்தர் சேர்த்து காமிச்சார். இங்கே இந்த 7 ஆவிகள், இன்னைக்கு இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் சில விஷயத்த சொன்னேன். இந்த 7 ஆவிகள் என்றால் என்ன? இந்த 7 ஆவிகள் என்பதை குறித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே 4 முறை வருகிறது. அந்த 4 வசனத்தையும் இப்போ உங்களுக்கு நான் வரிசையாக உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன். 4 முறை இந்த 7 ஆவிகளை குறித்து வருகிறது. இந்த 4 காரியத்தையும் நாம் பார்த்து அதன் பிறகு இதனுடைய விஷயம் என்ன என்பதை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக இந்த 7 ஆவிகள் என்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 4வது வசனத்தில் வருகிறது. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரானாலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும், புரிதல், அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். இந்த 7 ஆவிகள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. இந்த 7 ஆவிகளை குறித்து நான் சொல்ல குறிப்புகளை கவனமாக பார்த்துட்டு வாங்க. முதல் குறிப்பு, இந்த 7 ஆவிகள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்ததாக வெளிப்படுத்தல் 1:4 சொல்லுகிறது. 2வது, இப்போ நம்ம ஏற்கனவே வாசித்த 3ஆம் அதிகாரம் 1 வசனம். இங்கே பார்க்கும் பொழுது, சர்தை சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதாவது. இந்த 7 ஆவிகளை குறித்து இந்த வெளிப்படுத்தல் 3:1 சர்தை சபைக்கு சொல்லும் பொழுது இது தேவனுடைய 7 ஆவிகள் அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கே இந்த ஆவி தேவனுடைய 7 ஆவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 ஆவிகளை குறித்து இது யாருடையது? தேவனுடைய ஆவிகள் அப்படின்னு போட்டிருக்கு. 2. 3வது குறிப்பு, 4வது அதிகாரம் 5வது வசனம், வெளிப்படுத்தல் 4:5. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இங்கே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் அதிகமாக பாருங்க. இங்கே என்ன சொல்லப்படுது? தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள். இந்த 7 ஆவிகளுக்கு இன்னொரு பெயர் கூட சேர்த்து சொல்லப்படுது. என்னன்னா 7 அக்கினி தீபங்கள். இந்த 7 ஆவிகள் என்றாலும் ஒன்றுதான், 7 அக்கினி தீபங்கள் என்று சொன்னாலும் ஒன்றுதான். புரியுதுங்களா? அப்ப 7 தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள். அப்ப இதுக்கு மறுபெயர் ஒன்று கொடுக்கப்படுகிறது. 7 ஆவிகளுக்கு இன்னொரு மறுபெயர் என்னன்னா 7 அக்கினி தீபங்கள். சரி, இது எங்க இருந்துச்சு? சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1:4 சொன்னது போல சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த 7 ஆவிகள் போட்டது. இப்போ இந்த 7 அக்னி தீபங்கள் என்று சொல்லப்பட்டு இதுவும் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. சரியா? உங்களை அப்படியே பார்த்துட்டே வாங்க, பின்னால் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அடுத்தது 5வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7
கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி 7 கொம்புகளை உடையதாக இருந்துச்சு, 7 கண்களை உடையதாக இருந்துச்சு. அந்த 7 அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். புரியுதலாம்? இங்க அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி இது யாருன்னு அவங்க சொல்லவே தேவையில்லை, இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக காட்டப்படுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு 7 கொம்புகள் இல்லையா? அதில் ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் இருக்கிறது. அந்த 7 கொம்புகள், அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்பு இருந்துச்சாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 கண்களை உடையதாக இருந்துச்சாம். எல்லாம் வினோதமாக இருக்குது பாருங்க. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 2 கண்ணு 2 கொம்பு தான் இருக்கும். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்புகள் இருக்கிறது, 7 கண்கள் இருக்கிறது. அந்த கண்கள் அது என்னன்னா பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அப்ப ஏற்கனவே பார்த்தோம், தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தோம். இப்ப நல்லா பாருங்க, இந்த தேவனுடைய ஆவியாய் இருக்கிற இந்த கண்கள் தேவனுடைய ஆவியாய் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருக்கு இருந்த 7 கண்களோடு இந்த 7 ஆவிகள் இணைத்து சொல்லப்படுகிறது. இதுவும் அது ஒன்றுதான் சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு வியூல வந்திருப்பீங்க. இப்ப நான் சொல்ற பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். முதலாவது, இந்த 7 ஆவிகள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்ததாக வெளிப்படுத்தல் 1:4 சொல்லுது. இரண்டாவது, இந்த 7 ஆவிகள் கர்த்தர் சபையிலே நியமித்திருக்கிற ஊழியக்காரன் போதகர் அவரோடு இணைந்திருந்ததாக இந்த 7 ஆவிகள் சொல்லப்படுகிறது. மூன்றாவது, இந்த 7 ஆவிகளுக்கு 7 அக்கினி தீபங்கள் என்று மறுபெயர் கொடுக்கப்படுகிறது. இதுவும் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்தது, நாலாவதாக 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இந்த 7 ஆவிகளுக்கு 7 கண்கள் என்று சொல்லி அதற்கு சொல்லப்படுகிறது. பூமி எங்கும் அனுப்பப்படுகிறவைகளாகிய 7 ஆவிகள் தான் அந்த 7 கண்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 7 கண்கள் எங்க இருந்துச்சுன்னா ஆட்டுக்குட்டியானவருக்கு இருந்த 7 கண்கள் தான் இந்த 7 ஆவிகள். இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? கன்ஃபியூஸ் ஆகாம நல்லா நிதானமா புரிஞ்சுக்குங்க. இந்த 7 ஆவிகளுக்கு பல முகம் சொல்லப்படுகிறது. இது சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்தது. இதற்கு அக்கினி தீபங்கள் என்ற ஒரு பெயர் இருந்துச்சு. இது நட்சத்திரமாகிய ஊழியரோடு இணைந்திருந்தது. இந்த 7 ஆவிகள் பார்க்கும் பொழுது இது ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த 7 கண்களோடு இது இணைத்து சொல்லப்படுகிறது. இணைத்து சொல்லப்படுதுன்னா அதனுடைய மறுபெயர். எப்படி 7 ஆவிகள் 7 அக்கினி தீபங்களாக சொல்லப்பட்டதோ அதே போல இந்த 7 ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த 7 கண்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு 7 கண்ணா அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது 2 கண்களோடு தானே இருந்தாரு. இதெல்லாம் 7 கண்கள். இது எல்லாமே ஆவிக்குரிய தீர்க்க தரிசன அடையாளங்கள். புரியுதுங்களா? இதெல்லாம் வினோதமான. அதனால தான் உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும் போது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான், இது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 2 கண்ணு தானே இருக்கும், எப்படி 7 கண்ணு இருந்துச்சு? 2 கொம்பு தானே இருக்கும், எப்படி 7 கொம்பு வந்துச்சு? இது என்ன? இதெல்லாம் சொல்லி இதுதான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது. நல்லா கவனிக்கணும். கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இதனுடைய ரகசியங்களை உங்களுக்கு இணைத்து அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சரி, இப்போ நான் சொன்னதை இப்போ உங்களுக்கு 1க்கு 2 தடவை நான் உங்களுக்கு அதை ரிப்பீட் பண்ணிட்டேன். இனி அதை அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்பொழுது இந்த 7 ஆவிகள் எங்கெங்க கனெக்ட் ஆயிருந்துச்சுன்றத இப்போ திருப்பி சொல்றேன். எங்கெங்க கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னு மட்டும் சொல்றேன். 1, நட்சத்திரத்தோடு கனெக்ட் ஆயிருந்துச்சு ஃபர்ஸ்ட். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவுடைய கண்களோடு கனெக்ட் ஆயிருந்துச்சு. புரியுதுங்களா? நட்சத்திரத்தோடு ஊழியரோடு இருந்துச்சு. அடுத்தது, இயேசு கிறிஸ்துவின் கண்களாக இந்த 7 ஆவிகள் இருந்துச்சு. அந்த கண்களை இந்த 7 ஆவிகளோடு இணைத்து சொல்லப்பட்டிருந்துச்சு. அடுத்தது ஒன்று இருக்கு. மூணாவது என்ன? இது ஒரு அக்னி தீபங்களாக சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறது, சபையின் ஊழியனோடு இணைந்திருக்கிறது இந்த 7 ஆவிகள். இப்ப இந்த 7 ஆவிகள் இதுக்கு 2 சிம்பல், 2 விதத்துல சிம்பாலிக்கா இருக்குது. ஒன்று என்னது?
அக்னி தீபங்கள் அதுக்கு சிம்பலாக இருக்குது. இன்னொன்று கிறிஸ்துவுக்கு இருக்கிற 7 கண்களோடு அதுக்கு சிம்பலாக இருக்குது. இப்போ அப்படியே குறைச்சிட்டே வருவோம். அந்த 7ங்கிறத வந்து இப்போ நம்முடைய அப்படியே 4 குறிப்பை பார்த்தோம். இப்போ 4 குறிப்பிலிருந்து அதை 2ஆக இன்னும் குறைப்போம். இப்போ 2ஆக குறைக்கிறோன்னு வரும்போது 2 என்னது? ஒன்று இந்த 7 ஆவிகள் வந்து ஒன்று கண்களை குறிக்கிறது, கிறிஸ்துவின் கண்களை குறிக்கிறது. 2வது அக்னி தீபங்களை குறிக்கிறது, சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கிற அக்னி தீபங்களை குறிக்கிறது. இப்போ இந்த 7 ஆவிகளுக்கு ஏன் இந்த 2 விதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது? இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது 2 தான். கண்ணு, அக்னி தீபம். இது 2மே 7 ஆவிகளை குறிக்கும். ஒன்று கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறது, இன்னொன்று சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறது. அடுத்தது இவைகள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தோடு இணைந்திருக்கிறது. சரி, கண் என்றால் என்ன? அக்னி தீபங்கள் என்றால் என்ன? புரியுதுங்களா? இதுதான் நம்ம கவனிக்கணும். கண் என்றால் என்ன, அக்னி தீபங்கள் என்றால் என்ன? கண்கள் என்பது எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஊடுருவி பார்க்கக்கூடியது. கிறிஸ்துவின் கண்கள் எப்படிப்பட்டது? இதை வெளிப்படுத்துகிற விசேஷம் முதல் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. முதல் அதிகாரம் 14வது வசனம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய கண்களையும் அந்த அக்கினி இருக்குது பாருங்க, இல்லையா? இப்ப அந்த கண்கள் 7 கண்கள், அதுதான் 7 ஆவிகள். அந்த 7 கண்கள் அது எப்படி இருந்துச்சு? அக்கினி ஜுவாலை. இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அப்ப இந்த கண்களுக்கு இருக்கிறதான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்னியை போல அது வல்லமை உள்ளது. கண்கள் என்றால் ஊடுருவி பார்க்கக்கூடியது, சகலத்தையும் ஊடுருவி பார்க்கக்கூடியது. இயேசு கிறிஸ்துவின் கண்கள், கண்கள்னா இது வந்து நம்முடைய மாம்ச கண்களாய் மட்டுமல்ல, ஆவிக்குரிய கண்களாய் பார்க்கணும். புரியுதுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த பொழுது இந்த 7 கண்களும் அவருடைய ஊழியத்தில் காணப்பட்டது. அதே போல 7 அக்னி தீபங்களும் அவருடைய ஊழியத்தில் காணப்பட்டது. 2 இருந்துச்சு அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது. இது எப்படி அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு? அப்போ இயேசு கிறிஸ்து பார்க்கறதுக்கு 2 கண்ணுடையவராக தான் இந்த உலகத்தில் மனிதனாக நடமாடினார். ஆனால் அந்த 7 கண்கள் என்பது இருந்துச்சு. இந்த 7 கண்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்குள் பார்க்கிற அந்த கண்கள் முழுமையானதுன்னு சொன்னேன். 7னா முழுமையானது. அவருடைய பார்வை முழுமையாக இருந்தது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருந்தன. அவருடைய கண்கள் எபிரேயர் 4:13 பாருங்க, அப்படிதான் இருக்கு. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு எதுவுமே மறைக்கப்படலை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய கண்களுக்கு நம்ம தப்பலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு எதுவுமே தப்ப முடியாது. அவருடைய கண்களுக்கு எதுவுமே தப்ப முடியாது. இயேசு கிறிஸ்து மாம்ச கண்களிலே கண்ணுக்கு எதிரே இருக்கிறதை, தனக்கு முன்னே இருக்கிறதை பார்த்தார். ஆனால் ஆவிக்குரிய கண்களிலே தனக்கு முன் இல்லாததையும் பார்த்தார். மாம்ச கண்களிலே மனுஷனுடைய தோற்றத்தை பார்த்தார். ஆவிக்குரிய கண்களிலே அவர்கள் இருதயத்திலே வருகிற எண்ணங்களையும் பார்த்தார். ஒவ்வொரு இடத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு எதுவுமே மறைவா இல்லை. உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து காட்டுறேன் பாருங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள்.
ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதம் கிடக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, விசுவாசத்தை கண்டாராம். ஆவிக்குரிய கண்கள் பார்க்குது. விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். வாயில சொல்லல, இருதயங்களிலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிதுன்னு கேட்டார். நீங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன? அவங்க மைண்ட்ல ஓடுகிற எண்ணங்களை எல்லாம் அப்படி பார்க்கிறார். இதான் ஆவிக்குரிய கண்கள். இதுதான் 7 கண்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த 7 கண்கள், எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்கள். அந்த ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்கள் மனிதனுடைய உள்ளத்திலே வருகிற எண்ணங்கள் எல்லாவற்றையும் பார்த்தது. சிந்தித்த சிந்தனைகள், அவருக்கு விரோதமாய் சிந்திக்கிற எண்ணங்கள் எல்லாத்தையும் பார்த்தது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்ட பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 23, 24, 25. யோவான் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. எல்லாரையும் அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாராம். அதனால எல்லாரையும் அவர் நம்பலையாம். மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. மனுஷரை குறித்து அவர் அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து மனுஷரை குறித்து அறிந்திருந்தார். அவருடைய எண்ணங்களை அறிந்திருந்தார். அவருடைய சிந்தனைகளை அறிந்திருந்தார். எல்லாரும் அவரை விசுவாசித்து மகிமைப்படுத்துறது போல இருந்தாங்க. ஆனா எல்லாரையும் அவர் நம்பலையா. சிலர் ஒரு பக்கம் விசுவாசிச்சாங்க, ஆனால் அடுத்த பக்கத்தில் உள்ளுக்குள் அவருக்கு எதிரான எண்ணங்கள் கொண்டவர்களாம் கூட இருந்திருக்கிறாங்க. அதனால் எல்லாரையும் அவர் நம்பி இணங்கவில்லைன்னு போட்டு இந்த கண்கள் எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கக்கூடியதா இருந்தது. இது போல சொல்லிட்டே போலாம். சிந்தனைகளை அவர் அறிந்திருந்தார். மனிதனுடைய எண்ணங்கள், அவருக்கு விரோதமாக யோசித்த எண்ணங்கள். ஜெபாலயத்துக்கு வருவார் இயேசு கிறிஸ்து. ஜெபாலயத்துக்கு வருவார். சூம்பின கையுடைய மனுஷன் இருப்பான். இவர் அற்புதம் செய்தால் அந்த நேரத்தில் அவரை குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் யோசிப்பார்கள். பாருங்க, இது படிக்க டைம் இல்லை எனக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1 வசனத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்படி அவருக்கு விரோதமான சிந்தனை கொண்ட நேரத்திலெல்லாம் அவருடைய சிந்தனைகளை ஆண்டவர் ரீட் பண்ணார். இன்னொரு காரியம், இந்த கண்கள் எல்லாத்தையும் ஊடுருவக்கூடியதாக இருந்துச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு முன்னால் இல்லாதது கூட சொன்னார். பஸ்கா பண்டிகை வருகிற அதற்கு முன்பதாக அவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராய் தன்னுடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக கிளம்புறார். பெத்தானியாவிலிருந்து கிளம்புறார். கிளம்பி போகும்போது அவர் சொல்றார், உங்களுக்கு எதிரே இருக்கிற 2 சீஷர்களை அழைத்து சொல்றார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அங்கே மனுஷரில் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டி கட்டியிருக்கிறதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். கரெக்டாக போய் பார்க்குறாங்க. மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அவிழ்க்கிறாங்க. இவர் சொன்னது போலவே ஏன் அவிழ்க்கிறீர்கள்னு கேட்குறாங்க. இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, அப்போ விட்டுடுவாங்கன்னு சொல்லி அனுப்புனார். அதே போல் அவங்க இது ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னாங்க, விட்டுட்டாங்க. அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை கூட இவருடைய கண்கள் ஊடுருவி பார்த்தது.
இது சாதாரண மாம்ச கண்களால் நடக்கிற காரியம் கிடையாது. இதுதான் ஆவிக்குரிய கண்கள். அதான் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த 7 கண்கள். அப்போ இந்த கண்கள் என்பது, நீங்கள் கண்கள் நான் சொல்றதுனால நீங்கள் இந்த மாதிரி இந்த கண்ணை நினைக்காதீங்க. இது வெளிப்பாட்டு வரங்களை குறிக்கும், ரகசியங்களை ஆராய்ந்து அறிகிறதான ஆவிக்குரிய கண்கள் என்பது தேவனுடைய 7 ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊத்துகிறார். இந்த அபிஷேகம் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாய் காணப்பட்டது. அது சிங்காசனத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 கண்களாக இந்த 7 ஆவிகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 கண்களும் தேவனுடைய 7 ஆவிகள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்ததான அந்த அபிஷேகம், ஞான வரங்கள் அவருடைய பார்வைக்கு எதையும் மறைக்க முடியவில்லை. ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்கிறார்? சபையை கர்த்தர் கவனிக்கிறார். அந்த சர்தை சபைக்கு என்ன சொல்றாரு? நான் 7 ஆவிகளை உடையவராக இருக்கிறேங்கிறார். தேவனுடைய 7 ஆவிகள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் 7 கண்கள். அப்படின்னா சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை இந்த கண்கள் ஊடுருவி பார்த்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய நினைவுகளை பார்க்கிறது, சிந்தனைகளை பார்க்கிறது. அவங்க என்ன நோக்கத்தோடு சபைக்கு வர்றாங்க, எதுக்காக சபைக்கு வராங்க, ஏன் வராங்க, இது எல்லாத்தையும் பார்க்குது. புரிதுங்களா? ஏன் வராங்க, எதுக்கு வராங்க? இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய சிந்தனைகள், நினைவுகள் எல்லாத்தையும் பார்க்குது. இந்த கண்கள் ஊடுருவி பார்க்குது. யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம வரோம், சர்ச்சுக்கு வரோம், போறோம். இல்லை, ஒவ்வொரு தனிநபருடைய சிந்தனைகளை ஆண்டவர் பார்க்கிறார். ஏன் இவங்க சர்ச்சுக்கு வராங்க, ஏன் இவங்க கர்த்தரை தேடுறாங்க, எதுக்காக இவங்க கர்த்தரை தேடுறாங்க, என்ன நோக்கம் இருக்குது, இவங்க சிந்தனை என்ன பார்க்குது. சபை ஆவிக்குரியது, ஆவிக்குரிய ரீதியாக அது தேவ சித்தத்தில் நடத்தப்பட வேண்டும். நான் எப்பவுமே சொல்றேன், சபை என்பது, புதிய ஏற்பாட்டு சபை முழுக்க ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட சபை. அதுக்கு தான் சபை. உலக காரியத்துக்காக கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், கர்த்தரை கவனமாய் தேடுங்கள், மீதி எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். இது புதிய ஏற்பாட்டு சத்தியம். உலக காரியத்தை கூட ஜெபிக்க வேண்டாம். அப்ப நம்ம எதுக்காக நம்ம சபைக்கு வருகிறோம்? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்காக, ஆவிக்குரிய வேலையில பலன் கொள்வதற்காக, தேவ சாயலாய் மாறுவதற்காக, கிறிஸ்துவின் சுபாவத்தை பெற்றுக்கொள்வதற்காக. வேற எண்ணத்தோடு ஒருவர் சபைக்கு வந்தாலும் இந்த கண்களுக்கு ஒருவரும் தப்ப முடியாது. புரிதுங்களா? வேற எண்ணத்தோடு வந்தாலும், வேற எந்த எண்ணத்தோடு வந்தாலும் இந்த கண்களுக்கு, இந்த 7 ஆவிக்கு ஒருவரும் தப்ப முடியாது. ஒருவரும் தப்ப முடியாது. அவர் நம்முடைய இருதயங்களின் நினைவுகளையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர். இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு ஒருவரும் தப்ப முடியாது. புரிதுங்களா? அப்போ இந்த சபைக்கு, இந்த சர்தை சபைக்கு சொல்றாரு, தேவனுடைய 7 ஆவி. இந்த 7 ஆவி எங்க கனெக்ட் ஆயிருக்குது? இது இயேசு கிறிஸ்துவுக்கு 7 கண்களாய் இருந்துச்சு. இப்ப இந்த 7 ஆவிகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறியக்கூடிய அந்த கண்களை உடைய அந்த ஆவிகள் எங்க இருக்குது? நட்சத்திரத்தோடு இணைந்து இருக்கிறது. கர்த்தர் ஒரு சபைக்கு ஒரு போதகரை வைத்திருக்கும் பொழுது, அந்த போதகர் தேவ சித்தத்தில் நிற்கும் பொழுது, அந்த போதகருக்கு கர்த்தர் ஆடுகளின் நிலையை துல்லியமாய் காட்டுவார். துல்லியமாய் காட்டுவார். சுலபமா சொல்ல முடியும். நான் சொல்லுவேன், சபையிலேயே நீ சபைக்குள்ள ஒருத்தன் உள்ள என்ட்ராய் கூட நடந்து வரதை வைக்கும் போதே அவன் என்ன ஸ்டேட்டஸ்ல, ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ்ல எந்த லெவல்ல இருக்கிறான்றதை அப்படி பார்க்கும்போதே சொல்லிடுவோம். சபைக்குள்ள காலை வச்சு நடந்து வருகிற அவன் நடைய வச்சு அவன் ஆவிக்குரிய நிலையில் என்ன நிலையில் இருக்கிறான் என்பதை துல்லியமா சொல்லிட முடியும். கண்களை மூடி கையை உயர்த்தி எல்லாம் பண்ணலாம். ஆனால் யார் ஒருவன் உண்மையிலேயே தேவ சமூகத்தை உணர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறான், யார் ஒருவன் ஷோ காட்டிட்டு இருக்கிறான்றது பளிச்சுன்னு போதகருக்கு தெரியும். மறைக்கவே முடியாது.
நான் பொய் சொல்ல, என் அனுபவத்தில் நான் சொல்றேன். படிச்சுன்னு தெரியும், சொல்ல மாட்டோம். எல்லாரும் முன்னாலும் சொல்லி அதை அவமானப்படுத்த, சொல்லி அசிங்கப்படுத்த தெரியும். அவங்களுக்கு பக்குவமாக சொல்லி பார்ப்போம். யாருக்கும் தெரியாமல் அவங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியை நடப்பதற்கு சொல்லி சொல்லுவோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் ஒரு நபருடைய செய்கை, ஒருத்தருடைய பேச்சு, ஒருத்தர் உள்ள நடந்து வருகிற விதம், ஆராதிக்கும் பொழுது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், எல்லாருக்கும் மற்றவங்க சாதாரணமாக தெரியும். எவ்வளோ பக்தியாக அவர் ஆராதிக்கிறார் தெரிஞ்சிடும். கர்த்தர் துல்லியமாக காட்டுவார் இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில் இருக்குது. துல்லியமாக தெரியும். துல்லியமாக கர்த்தர் காட்டுவார் நினைவுகள். எதுக்காக இவங்க சபைக்கு வராங்க, ஏன் வராங்க, என்ன நோக்கம், ஆவிக்குரிய ஒரு சிந்தனைக்குள்ள நிறைஞ்சிருக்கிறாங்களா அல்லது ஏதோ ஒரு கடமைக்காக வராங்களா, எல்லாமே தெரியும். மறைக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் அந்த 7 கண்களுக்கு எதுவுமே தப்ப முடியாது. அந்த 7 ஆவிகள் அது எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற ஆவிகள். அதுதான் அவருடைய 7 கண்கள். அந்த 7 கண்கள் 7 நட்சத்திரங்களாகிய போதகரோடு இணைந்திருக்கிறது. புரியுதுங்களா? தப்பவே முடியாது. ஏன்னா கர்த்தர் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கும் பொழுது அதற்குரிய எல்லா விஷயத்தையும் கர்த்தர் கொடுத்துருவார். இல்லைன்னா மேனேஜ் பண்ண முடியாது, இல்லைன்னா சபை நடத்த முடியாது. இது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு விளங்க பண்ணலைன்னா சபை நடத்தவே முடியாது. ஆண்டவர் அதனால தான் இந்த 7 ஆவிகளையும் இந்த 7 நட்சத்திரங்களோடு சேர்த்து சொல்றாரு. அந்த 7 ஆவிகள் என்பது கிறிஸ்துவின் 7 கண்கள் என்று சொன்னேன். எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். ரெண்டாவது, அந்த 7 ஆவிகளுக்கு இன்னொரு காரியத்தையும் சிம்பலை நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்த 4:5 அது சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கிற 7 அக்கினி தீபங்கள் என்றும் பார்த்தோம். அந்த 7 ஆவிகளை அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்த 7 அக்கினி தீபங்களாகவும் சேர்த்து சொல்லப்படுகிறது. அப்ப இந்த அக்கினி தீபங்கள் என்பது என்ன? ஃபயர், முன்பாக எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி தீபங்கள் அப்படின்னு என்ன? அக்கினி அது வல்லமையை குறிக்கும். எல்லாவற்றையும் பட்சித்து போடக்கூடிய ஒரு வல்லமை அக்கினிக்கு உண்டு. கண்கள், இந்த 7 கண்கள் எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கும். இந்த 7 அக்கினி தீபங்கள் எதையும் சுட்டு எரிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளதாக இந்த 7 அக்கினி தீபங்களாக இந்த 7 ஆவிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மறுபெயராக 7 அக்கினி தீபங்கள் என்று இந்த 7 ஆவிகளை சொல்லப்படுகிறது. அப்படின்னா இது எதுனா வல்லமை வரங்கள். சபையிலே ஒரு பக்கம் ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். சபைக்குள் வருகிறவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். அவர்கள் குறைவுகளை கர்த்தர் சுட்டி காட்டி அவர்களை சீர்படுத்துகின்றார். நம்பர் 1. இரண்டாவது, வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். இந்த வல்லமை என்ன செய்கிறது? வியாதிகளிலே, பிசாசின் பிடியிலே மற்றும் பலவிதமான போராட்டங்களிலே வருகிறவர்களை விடுவிக்கும்படி இந்த வல்லமை செயல்படுகிறது. அப்பதான் ஒரு சபை, கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் ஒரு பக்கம் அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், இன்னொரு பக்கம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய சரீரம்ல 2 விஷயம் இருக்கணும். ஒன்று, நம்முடைய சரீரம் தூய்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கணும். ரெண்டையுமே விரும்புறீங்கல்ல? நான் பரிசுத்தமா இருந்தா போதும், எனக்கு உடம்பு ஃபுல்லா எல்லா இடத்துல வியாதியா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், நான் பரிசுத்தமா மட்டும் இருந்தா போதுன்னு சொன்னா ஒத்துக்கிறீங்களா? உடம்பு ஃபுல்லா வியாதி இருந்துட்டு போட்டுமே, அதை பத்தி என்ன, நான் பரிசுத்தமா இருந்தா போதும். அப்படி கிடையாது. என் வாழ்க்கையில் எல்லாம் அசுத்தமா இருக்கட்டும், ஆனா நான் ஆரோக்கியமா இருந்தா போதும். இது எப்படி இருக்கு? இதுவும் சரி கிடையாது. பரிசுத்தம் எனக்கு போதும், ஆரோக்கியம் வேண்டாம் நான் சொல்லவும் முடியாது. ஆரோக்கியமா இருந்தா போதும், எனக்கு பரிசுத்தம் அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சரீரம் என்றால் அதிலே பரிசுத்தமும் வேண்டும், ஆரோக்கியமும் வேண்டும்.
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அது பரிசுத்தமாயும் இருக்க வேண்டும், ஆரோக்கியமாயும் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் கண்கள் கெட்டதாய் இருந்தால் அதை நீ பிடுங்கி போடு, உன் வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்துக்குள் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணுடையவனாய் நீ ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்கும். உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு தூரம் சரீரமாகிய சபையை குறித்து கவனிக்கிறார் பாருங்க. பரிசுத்தத்திலையும் கர்த்தர் அக்கறை எடுக்கிறாரு, அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த கண்கள் இது ஊடுருவி பார்த்து பரிசுத்தப்படுத்துகிறது. இந்த கண்கள் அடுத்ததாக இந்த 7 ஆவிகள் அக்னி தீபங்களாய் இருந்து அது வேண்டாதவைகளை சுட்டரித்து ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்றது, சத்துருவின் போராட்டங்களில் விடுதலையும் கொடுக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் இந்த 7 ஆவிகள் என்று சொல்லுகிறதை நாம் இப்படி 2 விதங்களிலே கர்த்தர் காண்பிக்கிறார். இது சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு கண்களாக இருக்கிறது, அதோடு நட்சத்திரமாகிய சபையின் ஊழியரோடு இணைந்தும் இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம், அந்த 7 ஆவின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதற்கு மட்டும் வேதத்தில் ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு வாசித்து காண்பித்து, ஆதாரமாக வாசித்து காண்பித்து நான் ஜெபிக்க போறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகம் ஜனங்களின் வாழ்க்கையில் என்ன செய்தது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகம் இன்னும் கூட உங்களுக்கு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிச்சுட்டே வாங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவின் மேல் என் ஆவி அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரல் இடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும், இதான் அந்த ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறாரு, நெறிந்த நாணலாய் உடைஞ்சு போன இருதயத்தோடு வருகிறவர்களை சீர்படுத்துகிறதற்கு அந்த கண்கள் பார்க்கிறது. அப்ப பாருங்க, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும். ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில மங்கி எறிகிற நிலைமையில வராங்க, அவங்கள தூண்டி விடுறதுக்கு இந்த கண்களால் பார்த்து தூண்டி விடுகிறார். அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இளங்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாய் இருக்கிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன்.
கிறிஸ்துவின் மேல் அந்த அபிஷேகம், அந்த 7 ஆவி, முழுமையான ஆவி காயங்கட்டுகிறது, வல்லமையோடு விடுதலை கொடுக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தி ஜனங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. இது எல்லாமே ஆவியானவர் மூலமாய் நடக்கிறது. கர்த்தர் இதை சபையிலே கர்த்தர் விளங்க பண்ணி, இப்படித்தான் சபையை கர்த்தர் போஷித்து பராமரித்து பின்மாற்றத்திலிருந்து தேவ பிள்ளைகளை பாதுகாத்து பத்திரமாய் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே இந்த 7 ஆவிகள் 7 அக்கினி தீபங்களாகவும் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற 7 கண்களாகவும் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி தீபங்களாகவும் இந்த ஆவிகள் காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அதனால் 7 ஆவிகள் அப்படின்னு என்னமோ 7 விதமான ஆவி நினைக்காதீங்க. இவைகள் கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட முழுமையான அபிஷேகம், அந்த அபிஷேகத்திலிருந்து வெளிப்படுகிறதான வல்லமை மற்றும் வெளிப்பாடுகளை குறிக்கும். இதை கர்த்தர் நட்சத்திரமாகிய போதகரோடு இணைத்து ஆண்டவர் சபையை பராமரிக்கிறார், போஷிக்கிறார். தம்முடைய மகிமையான வருகைக்கென்று சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுவே இந்த 7 ஆவிகள். அடுத்த காரியத்தை நாம் திங்கட்கிழமையிலே இதனுடைய அடுத்த தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவனுடைய 7 ஆவிகள் என்றால் என்ன என்பதை இன்றைக்கு எங்களுக்கு விளங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். இந்த 7 ஆவிகள் எப்படியாக எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி விடுதலையாக்கி எங்கள் வாழ்க்கையிலே எங்களை பரலோகத்திற்கென்று தகுதிப்படுத்துகிறது, சபையை ஆயத்தப்படுத்துகிறது என்பதை எங்களுக்கு காண்பித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தேவரீர் உமது கிருபை எங்கள் மேல் இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, ஆண்டவர் பெரிய காரியங்களை தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே செய்து நீங்க மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை தொடர்ந்து புடமிடட்டும், உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தட்டும், ரகசியங்களை தொடர்ந்து எங்களுக்கு வெளிப்படுத்தி நீங்கள் ஒருவரை மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.